நான் இங்க இருந்து போறேன்னு ரொம்ப சந்தோஷப்படாதடி. சீக்கிரமே இங்க திரும்பி வந்துடுவேன். அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். இப்ப டைம் ஆகுது. சீக்கிரம் எடுத்து காலி பண்ணு. அந்த பயம் இருக்கட்டும். அப்பா கிளம்பலாம். Bye. Bye. எப்படியோ நம்ம நினைச்ச மாதிரி அந்த விஷத்தை வீட்டை விட்டு கிளப்பி விட்டோம். இனிமே எழில் சுடர் வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வராது. என்ன இதெல்லாம் ரூம் ஃபுல்லா ஒரே முடியா இருக்கு. ச்சே. ச்சே. சுடார் சுடார் என்ன இதெல்லாம் ரூம் ஃபுல்லா உன் முடியா இருக்கு. ச்சே. சீ. அதுக்கே சார் இப்படி கத்துறீங்க? உங்க கூட ரூம்ல இருக்கிற பிரஷர்லயே எனக்கு அதிகமா முடி கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. உடனே இதுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் பார்க்கணும். ஏய் இந்த பாரு, எனக்கு இந்த ரூம் எப்பவுமே நீட் அண்ட் கிளீனா இருக்கணும்னு சொல்லிருக்கேன்ல. தலை சீவினதும் ரூமை கிளீன் பண்ண மாட்டியா? சார் எதுக்கு இப்ப இதுக்கெல்லாம் டென்ஷன் ஆகுறீங்க? தலை செய்யும் போது முடி கொட்டுறதுல சாதாரண விஷயம். நானே கிளீன் பண்ணிடுறேன், போதுமா? முதல்ல அதை பண்ணு. ஐயோ, பார்த்தாலே ஒரே அருவருப்பா இருக்கு. பண்ணு. அருவருப்பு. என்னமோ இவருக்கு கூட முடி கொட்டாத மாதிரி. Much better. சுடார் சுடார், திரும்பவும் என்ன சார்? என் பொருள் எதையும் யூஸ் பண்ண கூடாதுன்னு உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லிருக்கேன். நான் எதுக்கு சார் உங்க பொருளை யூஸ் பண்ண போறேன்? எனக்கு அந்த அளவுக்கு கூட ஒர்க் சென்ஸ் இருக்காது. நான் உங்க பொருள் எதையும் யூஸ் பண்ணலையே. ஓஹோ, சென்ஸ் இருக்காது. And what is this? சொல்லு, இது என்ன? இவ்ளோ முடி ஏன் சீப்ல எப்படி வந்துச்சு? ஓ ஓ, இதுவா உங்க சீப்பா சார் இது? நான் ஏதோ அவசரத்துல ஏன் சீப்பன்னு நினைச்சு தலைய சீவிட்டேன். தப்பா எடுத்துக்காதீங்க சார். நான் வேணா சீப்பா வாஷ் பண்ணி கொடுத்துறேன். ஏய், என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? இதெல்லாம் உனக்கு விளையாட்டா போச்சா? சரி சரி, கத்தாதீங்க. இதான் நான் உனக்கு கடைசியா சொல்றேன். திரும்ப இந்த மாதிரி ஏதாவது பண்ணிக்கிட்டு இருந்த நான் இப்படி பேசிட்டே இருக்க மாட்டேன். மைண்ட் இட். ஒரு புயல் வந்துட்டு போன மாதிரி இருக்கு. இன்னும் எவ்வளவு நாள் இவரை சமாளிச்சுட்டு இந்த ரூம்குள்ளே இருக்க போறேன்னு தெரியலையே. எனக்கு மீட்டிங்க்கு இந்த ஒயிட் ஷர்ட் நல்லா இருக்கும். டைம் இருக்கு, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும். ஒன்றும் குறைச்சல் இல்லை. ஓ, சார் இன்னைக்கு
ஒயிட் ஷர்ட்ல தான் ஹாஸ்பிடல் போக போறாராம். ஐயோ, போச்சு போச்சு போச்சு. ஐயோ, டேக்கரை பளிச்சுன்னு தெரியுதே. இதை மட்டும் எல் சார் பார்த்தாருன்னா அவ்வளவுதான், நான் செத்தேன். சும்மா ஒரு சீப்ல என் முடி இருந்ததுக்கு அவ்வளவு திட்டாரு. இப்ப அவர் ஷர்ட்ல டீ கொட்டிருச்சுன்னு தெரிஞ்சா இன்னும் என்ன பண்ணுவாருன்னு தெரியலையே. முதல்ல அவர் இத பார்க்காத மாதிரி எங்கேயாவது ஒளிச்சு வச்சிடணும். எங்க வைக்கிறது? ஏதாவது சொல்லி சமாளிச்சிடலாம். எங்க ஒளிச்சு வைக்கலாம்? ஐயோ, கண்டுபிடிச்சிருவாரு. இல்ல, இதுவும் கண்டுபிடிச்சிருவாரு. எங்க வைக்கலாம்? டிராயரை திறந்து தெரிஞ்சிருமே. என்ன பண்றது? ஐயோ, வராரு. இப்ப இந்த துணியை நான் எங்க வைப்பேன்? என்ன ஷர்ட்டை காணோம்? இங்க தானே எடுத்து வச்சிருந்தோம். ஐயோ, ஏய், என்னோட ஷர்ட் எங்க? உங்க ஷர்ட் கபோர்ட்ல தானே இருக்கும். ம், என்கிட்ட கேக்குறீங்க? என்ன நக்கலா? ஆ? இங்க என்னோட ஒயிட் ஷர்ட்டை வச்சுட்டு போனேன். அது எங்கன்னு கேக்குறேன். எனக்கு எப்படி சார் தெரியும்? நான் எதையும் பார்க்கல. ஆக்சுவலா உங்களுக்கு ஒயிட் ஷர்ட்டை விட பிளாக் ஷர்ட் ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க வேணா அதை ட்ரை பண்ணி பாருங்களேன். இந்த பாரு, நான் ஏற்கனவே உன் மேல செம்ம காண்ட்ல இருக்கேன். இன்னும் என் கோவத்தை இன்க்ரீஸ் பண்ணாத. ஒழுங்கா இங்க இருந்த ஷர்ட் எங்க இருக்குன்னு சொல்லு. இது என்ன சார் வம்பா போச்சு? உங்க ஷர்ட் எங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? அத நான் எடுத்து என்ன பண்ண போறேன்? நீங்க வேற ஏதோ ஞாபகத்துல பேசிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அந்த கபோர்ட்ல நல்லா தேடி பாருங்க, உள்ளதான் எங்கேயாவது இருக்கும். ஏய், நான் என்ன மென்டலா? கபோர்ட்ல இருந்த ஷர்ட்டை கட்டில்ல எடுத்து வச்சுட்டு கீழே போயிட்டு வர்றதுக்குள்ள என் ஷர்ட்டை காணும். இந்த ரூம்ல நீ மட்டும் தான் இருக்க. அப்ப அத வேற யார் எடுத்திருப்பா? ஒழுங்கா உண்மையை சொல்லிரு. சார், நீங்க எவ்வளவு தடவை கேட்டாலும் நான் ஒரே பதில தான் சொல்லுவேன். உங்க ஷர்ட்டை நான் பார்க்கல. ஷர்ட் மட்டும் கிடைக்கட்டும். இங்க தானே வச்சுட்டு போனேன். எங்க போச்சு? வேணா கட்லுக்கு கீழே. எங்க போச்சு? திரும்ப கபோர்ட்ல எடுத்து வச்சிட்டோமோ? தேடி பாப்போம். இல்ல இல்ல இல்ல, கபோர்ட்ல இருந்து கட்டில்ல எடுத்து வச்சோம். ஐம் ஷூர் இங்க தான் இருக்கணும். ஆனா எங்க போச்சு? எழுந்துரு. எந்திரின்னு சொன்னல. ஓ, ஐயோ, what is this? என்னது இது? மனுஷன் இருக்கிற ஒயிட் ஷர்ட்ல இவ்ளோ டீ கொட்டி இருக்கு. ஓ மேல தானே இது? சார், இது டி-ஷர்ட். டி-ஷர்ட்? டி-ஷர்ட்டா? ஏய், என்ன திமிரு இருந்தா ஷர்ட்ல டீய கொட்டிட்டு இப்படி கேவலமா டி-ஷர்ட் நக்கல் பண்ணிக்கிட்டு இருப்ப. ஏய், உன ஐயோ சார், என்ன விட்டுருங்க. ஐயோ சார், என்ன விட்டுடுங்க. ஏய் ஏய் ஏய், எங்க?
போறாரு? அவர் முகம் வேற சரியில்லையே. ஒருவேளை என்ன பிரச்சனையா? இருக்கலாம் மேடம். நானும் எழில் சார் ஃபேஸ நோட் பண்ணேன். ரொம்ப கோவமா தான் இருந்தாரு. பேசாம சுடர்கிட்டே போய் என்னன்னு கேட்போம் வாங்க. ஆ, அக்கா சுடர், உனக்கும் அவருக்கும் ஏதாவது பிரச்சனையா என்ன? அவர் கோவமா போறாரு? கேக்குறேன்ல, சொல்லு. அதுக்குள்ள புருஷனும் பொண்டாட்டியும் சண்டைய ஆரம்பிச்சிட்டீங்களா? அவர் என் கழுத்துல தாலியை கட்டின நாள்ல இருந்து தினமும் ஏதாவது ஒரு காரணத்துக்காக சண்டை நடந்துகிட்டே தான் இருக்கு. ஏதோ புதுசா கேக்குறீங்க. அவரு கூடலாம் எப்படி அத்தனை வருஷம் இந்து மேடம் வாழ்ந்தாங்களோ பா. ஏன் அப்படி சொல்ற? அவருக்கு என்ன குறைச்சல்? நல்ல ஹைட் அண்ட் வெயிட்டா எவ்வளவு பர்சனாலிட்டியா இருக்காரு. ஓ அவர் கூட எல்லாம் ஒரு பொண்ணு வாழ்றதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். ஓ நீ என்னடானா இவ்ளோ சலிச்சுக்கிற? அக்கா, ஒரு பொண்ணுக்கு புருஷனா வரவருக்கு பர்சனாலிட்டியை விட ஹியூமனிட்டி தான் ரொம்ப முக்கியம். பாயிண்ட். சும்மா தொட்டதுக்கெல்லாம் குத்தம் சொல்லிக்கிட்டே இருந்தா எப்படி வாழ முடியும் அவரோட? சரி, அப்படி உங்களுக்குள்ள என்னதான் பிரச்சனை? ஒன்னு ரெண்டுலாம் கணக்கெல்லாம் சொல்ல முடியாது. எங்களுக்குள்ள எல்லாமே பிரச்சனை தான். என்ன பார்த்தாலே அவருக்கு பிடிக்க மாட்டேங்குது. இதுல எனக்கும் அதே ஃபீல் தான். சூப்பர். நான் கேர் டேக்கரா அந்த வீட்ல இருக்கும்போது அவர் மேல ஒரு பெரிய ரெஸ்பெக்டே இருந்தது. ஆனா இப்ப அவரோட ஒய்ஃபா என்னால எழில் சார நார்மலாவே பார்க்க முடியல. ஒரு வில்லன் மாதிரி தான் தெரியறாரு. எனக்கும் சில நேரத்துல அவரை பார்க்கும்போது அப்படிதான் தோணுது சுடர். தீபா, உங்க புருஷனை ஒண்ணு சொன்னா உடனே கோவம் பொத்துட்டு வந்துருமே. நீ உன் வாயை கொஞ்சம் மூடு. இத பாரு சுடர், உன்னோட ஃபீலிங்ஸ் என்னால புரிஞ்சுக்க முடியுது. என்னதான் இருந்தாலும் எழில் இப்ப உன்னோட புருஷன். நீ சொல்றத பார்த்தா அவரை உனக்கு பிடிக்கலையா? எனக்குன்னு இல்லக்கா, யாருக்குமே பிடிக்காது. இப்படி ஒரு புருஷன் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும் நீ. என்ன சொன்னீங்க? ஆமா, இப்படிப்பட்ட ஒரு ஆள் தான் எவகிட்டயும் போகவும் மாட்டாரு, எவளையும் இவர்கிட்ட வர விடவும் மாட்டாரு. எழில் சார் அப்படிப்பட்டவர் இல்லன்னு எனக்கும் நல்லா தெரியும்க்கா. ஆனா ஒரு பொண்ணோட சந்தோஷமா குடும்பம் நடத்த அந்த ஒரு குவாலிட்டி மட்டும் பத்தாதே. அதுக்கு தான் சொல்றேன், பொதுவா ஒரு பொண்ணுக்கு புருஷனா வரவனுக்கு 3 குவாலிட்டி இருந்தாலே போதும். தான் தாலி கட்டின பொண்டாட்டிய மதிக்கணும், அதே மாதிரி பொண்டாட்டியோட குடும்பத்தையும் மதிச்சு மரியாதையா நடத்தணும். அதுதான் முத குவாலிட்டி. தனக்கு விருப்பமே இல்லாத பொண்டாட்டியா இருந்தாலும் வெளிய அவளை மரியாதையா தான் பாத்துக்கணும். அதான் 2வது குவாலிட்டி. ஓ, தன்னை நம்பி வந்தவளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அவரோட உயிரையும் கொடுத்து காப்பாத்துறது 3வது குவாலிட்டி. இந்த 3 குவாலிட்டியுமே உன் புருஷனுக்கு இருக்கு. என்ன நீங்க அவரு கூட நீங்க என்னமோ சேர்ந்து வாழ்ந்த மாதிரி இவ்ளோ பெரிய சர்டிபிகேட் குடுக்குறீங்க? அட ஆமா, சேர்ந்து வாழ்ந்ததுனால தான் இந்த சர்டிபிகேட் கொடுக்கறாங்க. என்னது? அது ஒண்ணும் இல்ல சுடர், இந்து எழிலோட சேர்ந்து வாழ்ந்திருக்கால, எல்லாம் அவ சொன்னதுதான். ஆமா. நீ இன்னும் உன் புருஷனை சரியா புரிஞ்சுக்கல. இனிமேலாவது கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு. என்னமோக்கா, நீங்க என்னமோ சொல்றீங்க. ஆனா அவர் இப்படிலாம் இருப்பாருன்னு எனக்கு நம்பிக்கையே இல்ல. சுடர், அதுக்கு நீயும் முயற்சி எடுக்கணும். புருஷன் லவ்வா அன்பா இருக்கணும்னு எதிர்பார்த்தா மட்டும் பத்தாது. பொண்டாட்டியான நாமளும் அதுக்கு முயற்சி எடுக்கணும். அப்பதான் புருஷனும் லவ்வா நடந்துப்பாங்க. நீயும் முயற்சி பண்ணி பாரு. பாப்போம். மேடம், சுடர்கிட்ட உங்க புருஷனை பத்தி விட்டு கொடுக்காம பேசுறீங்க. பெரிய விஷயம் தான் போங்க. ஆமா தீபா, என்ன இருந்தாலும் அவர் எனக்கும் புருஷன் தானே, எப்படி விட்டு கொடுக்கறது? ஆனா சீக்கிரம் அவரையும் சுடரையும் ஒண்ணு சேர்த்து வைக்கணும். எனக்கு இடி சத்தத்தை கேட்கும்போது பயமா இருக்கு. எனக்கும் பயமா தான் இருக்கு. இந்த மாதிரி இடி சத்தம் கேட்டா எனக்கு தூக்கமே வராது.
அங்கே நில்லு. நீ எதுக்கு இப்ப எங்க ரூமுக்கு வந்த? இல்ல அபி, வெளியில பயங்கரமா இடி இடிச்சிட்டு இருக்கு. எல்லாம் பயப்பட போறீங்கன்னு நினைச்சுதான் வந்தேன். நாங்க ஒன்றும் சின்ன குழந்தைங்களாம் கிடையாது இந்த மாதிரி இடி சத்தத்தெல்லாம் கேட்டு பயப்படுறதுக்கு. இந்த மாதிரி சில்லியான ரீசன் சொல்லிலாம் எங்க ரூமுக்கு வராத, புரியுதா? நீ எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் நாங்க உன்னோட பழைய மாதிரி அட்டாச்லாம் ஆக மாட்டோம். அபி, நான் நிஜமாவே இடி இடிக்குன்னு தான் உங்க ரூமுக்குள்ள வந்தேன். நீங்களாம் இடி சத்தத்தை கேட்டா பயப்பட மாட்டீங்க. ஆனா அஞ்சலி காவியாலாம் ரொம்ப பயப்படுவாங்கன்னு எனக்கு தெரியும். ஆமா, நான் ஆல்ரெடி ரொம்ப பயந்துதான் இருக்கேன். அஞ்சலி, அஞ்சலி மேல ஏன் கோவப்படுற அபி? அவளுக்கு என்ன தெரியும்? பாவம், அவ சின்ன பொண்ணு. இந்த மாதிரிலாம் இடி சத்தம் கேட்டா அவ பயப்படதான் செய்வா. ஆக்சுவலா எனக்கும் தான் பயமா இருக்கு. ஆனா நான் வெளியே காட்டிக்காம இருக்கேன். இப்ப என்ன உங்களுக்கு? இடி சத்தத்தை கேட்டா பயமா இருக்கு, அவ்வளவுதானே? வாங்க நம்ம எல்லாரும் டாடி ரூமுக்கு போயிட்டு இன்னைக்கு ஒரு நாள் அவர் கூடயே படுத்துக்கலாம். டாடி நம்ம கூட இருக்கும்போது பயம் இருக்காதுல்ல? சூப்பர் ஐடியா. வாங்க எல்லாரும் டாடி ரூமுக்கே போயிடலாம். வாங்க போலாம் போலாம். என்ன அஞ்சலி, நீயும் அவங்க கூட போகலையா? இல்ல சுடராமா, நான் டாடி ரூமுக்குலாம் போகல. நான் உன் கூட இருந்துக்கிறேன். நம்ம இதே ரூம்ல படுத்துக்கலாம். வேண்டாம் அஞ்சலி, எல்லாரும் டாடி ரூமுக்கு போயிருக்காங்க. இப்போ நீ மட்டும் என் கூட இருந்தனா அப்புறம் அவங்களுக்கு உன்னை பிடிக்காம போயிடும்ல. பரவாயில்ல சுடராமா, நான் உன் கூட இருக்கிறேன். அதெல்லாம் வேண்டாம் அஞ்சலி, நீயும் டாடி கூட போய் தூங்கு, சரியா? அப்புறம் கவின், அபி, காவியாலாம் உன்னை ஒதுக்கிட்டாங்கன்னா உனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். நீ எப்போவும் அவங்க கூட ஒன்னாதான் இருக்கணும். ம், வா போலாம். டாடி, ஏய், இன்னும் தூங்கலையா நீங்க? வெளியே அவ்வளோ இடி இடிச்சிட்டு இருக்கு. அந்த சத்தத்தை கேட்டா எப்படி டாடி தூக்கம் வரும்? இடி சத்தம் கேட்டாலே ரொம்ப பயமா இருக்கு டாடி. அப்படியா செல்லம்? ஆமா டாடி. அபி, நீ கூடவா இடி சத்தம் கேட்டு பயப்படுற? எனக்கு பெருசா பயம் இல்லை டாடி. ஆனா கவின், காவியாலாம் ரொம்ப பயப்படுறாங்க. அதுக்கு தான் உங்க ரூமுக்கு கூட்டிட்டு வந்தேன். ஓ சரி சரி, இன்னைக்கு டாடியோட தான் எல்லாரும் படுத்துக்கிறீங்க. வாங்க 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 வாங்க, கமா வாங்க. ஏய், அஞ்சலி எங்க? அபி, நீங்க மட்டும் தான் வந்திருக்கீங்க. அவளை தனியா ரூம்ல விட்டுட்டு வந்திருக்கீங்களா? அவ தனியா இல்ல டாடி, அந்த சுடரோட தான் இருக்கா. போ அஞ்சலி, உன் டாடி கூடயே படுத்துக்கோ. ஏ அஞ்சலி, நீ தானே கூப்பிட்டப்போ வரலல்ல, அப்புறம் எதுக்கு இப்ப மட்டும் வந்த? நீ போய் அந்த சுடரோடே படுத்துக்கோ. அபி, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. அவ சின்ன குழந்தை. ம்? நீ வா அஞ்சலி, டாடியை ஹக் பண்ணிக்கிட்டே தூங்கு. குட் கேர்ள்.
அக்கா வா சுடர், உட்காரு. என்ன காலையிலே வந்திருக்க? குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பலையா? என்னக்கா நீங்க தெரியாத மாதிரி கேக்குறீங்க? குழந்தைங்க தான் என் மேல கோவமா இருக்காங்களே. ஆமால, அதை நான் மறந்துட்டேன். நைட் ஒரு விஷயம் நடந்துச்சுக்கா, அதை பத்தி பேசிட்டு போலன்னு தான் வந்தேன். டாக்டர் விஷயம் தானே, சொல்லு கேட்போம். அவரெல்லாம் ஒன்றும் பண்ணல. அவரு இல்லையா? அப்ப வேற யாரு? குழந்தைங்க தான்க்கா. குழந்தைங்களா? என்ன பண்ணாங்க? நைட்டு குழந்தைங்கள வந்து என் கூட தூங்க சொல்லி கூப்பிட்டேன். ம் ஆனா என் மேல இருக்கிற கோவத்துல எல்லாரும் என்கிட்ட சண்டை போட்டு அவங்க அப்பா கூட போய் படுத்துக்கிட்டாங்க. சுடர் என்ன சொல்ற? மறுபடியும் குழந்தைங்க உன்கிட்ட சண்டை போட்டாங்களா? ஆமா, அபிக்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் கூட என் மேல கோவம் குறையல.